தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்யலாமா? வீடு குடி போகலாமா? பால் காய்ச்சலாமா? திருமணம் செய்யலாமா? புதிய இடம் வாங்கலாமா? இது போன்ற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. உங்கள் கேள்விகளுக்கான பதில் இதோ. ஒரு ஆண்டில் மொத்தம் 12 மாதங்கள். தமிழ் மாதங்களில் மொத்தம் 4 மாதங்கள் முக்கு மாதங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது அந்த 4 மாதங்கள் ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி. இந்த 4 மாதங்கள் முக்கு மாதங்களாகும். இந்த 4 மாதங்களில் வாஸ்து பகவான் எழுந்தருள மாட்டார் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது இந்த 4 மாதங்களில் வாஸ்து பகவானின் ஆட்சி செய்யும் வாஸ்து நாட்கள் என்பதே கிடையாது. இதன் காரணமாகத்தான் ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகிய 4 மாதங்களில் வீடு மாறுதல், புதிய வீடு கட்டுதல், புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்தல் போன்ற சுப காரியங்களை செய்யக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. நிலம் மற்றும் வீடு வாஸ்து பகவானை அடிப்படையாக கொண்டதை நாம் அறிவோம். நாம் புதிய வீடு கட்டி குடியேறும் போது அங்கே எந்த விதமான பூஜைகளையும் நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள். அப்படியே செய்வதாக இருந்தாலும் இந்த முக்கு மாதங்களில் செய்யக்கூடாது. அதனால் பங்குனியில் கிரகப்பிரவேசம், வீடு மாறுதல் முதலிய வீடு மாறும் நிகழ்வுகளை தள்ளி வைப்பதே சிறந்தது ஆகும். எந்த ஒரு பூஜை செய்யாத வீட்டில் நாம் குடிபோக மாட்டோமோ அதேபோல பூஜை செய்யக்கூடாத மாதமான இந்த மாதத்திலும் நாம் குடிபோக கூடாது என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து அதே நேரம் பழைய வீட்டிலிருந்து வேறொரு பழைய வீட்டுக்கு மாறுவதற்காக முன்பணம், அட்வான்ஸ் பணம் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதத்தில் புதிய வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்வதை தவிர மற்ற வீடு சார்ந்த எந்த ஒரு செயலையும் நாம் மேற்கொள்ளலாம் என்பதனையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பழைய வீடு கட்டப்பட்ட சமயத்தில் கிரகப்பிரவேச பூஜை மற்றும் பூஜைகள் நிச்சயமாக செய்திருப்பார்கள். அதனால் அப்படி பூஜை செய்யப்பட்ட பழைய வீட்டில் குடிபோவது என்பது தவறில்லை. இதனால் பெரிய பாதகம் உங்களுக்கு ஏற்படாது. இருந்தாலும் முடிந்த அளவுக்கு தவிர்ப்பதே நல்லது. பங்குனி மாதத்தில் புதிய வீடு கட்ட, பூமி பூஜை செய்ய, புதிய வீடு வாங்க, பால் காய்ச்ச, கிரகப்பிரவேசம் என குடியிருக்கும் வீடு சார்ந்த எந்த ஒரு செயலையும் இந்த பங்குனி மாதத்தில் செய்ய வேண்டாம். நிலம் மூலமாக நற்பலன்களை பெற வாஸ்து பகவானின் அருள் நமக்கு வேண்டும். பூமியில் தூங்கிக் கொண்டிருக்கும் வாஸ்து பகவான் முழித்து கொண்டிருக்கும் நேரம் இந்த காலகட்டத்தில் மிக குறைவு. 36 நிமிடங்கள் மட்டுமே முழித்திருப்பார் என்று வாஸ்து சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அப்படிப்பட்ட வாஸ்து சாஸ்திரம் இந்த பங்குனியில் வருவதும் இல்லை. அதனால் பங்குனியில் எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் இருப்பதே சிறப்பு. நன்றி, வணக்கம்.